දෙවියන් වහන්සේගේ ඉදිරිපිට අවංකව සිටිනවාද කියලා நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்னாகம புத்தகத்திலே අපි ගමු ගණන් කතාවේ 12வது அதிகாரத்திலே ගණන් කතාවේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 7வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 7 වෙනි පදයට අපි හරියට என்னாகம 12வது அதிகாரம் ගණන් කතාවේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 7வது அதிகாரம் 7 වෙනி පදය வாசிப்போம். என் தாசனாகிய மோசேயோ என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கோ அவன் உண்மை உள்ளவன் தொலாயாத සිංහලේ මාගේ මෙහෙකරුව මෝසෙස් එසේ නොවේ. ඔහු මාගේ මුළු ගෘහයේ ඉතා විශ්වාසිකය. ஹalleluya ஹalleluya கவனமா கேக்குறீங்களா? ආමේන් අවධානය නැහුම්කන් දෙනවද ஆமென் ஆமென் சத்தம் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya அதை பாப்போம் கேள்வி கேட்டு பாப்போம் யார் பதில் சொல்றாங்க. අද ප්‍රශ්න අහලා බලමු කවුද පිළිතුරු සපයන්නේ කියලා. கவனமா கொஞ்சம் கேளுங்க. ඒ නිසා ඉත අවධානයෙන් නැහුම්කන් දෙන්න. ஆமென் கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ එක මිනිහෙකුට සාක්ෂි දරනවා. என்ன சொல்றாரு ஆண்டவர்? මොකක්ද කියන්නේ දෙවියන් වහන්සේ? என்ன சொல்றாரு? මොකක්ද කියන්නේ? என் தாசனாகிய மோசேயோ මගේ දාසයා වෙන මෝසෙස් அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? ඔහු කොහොම කෙනෙක් කියලාද දෙවියන් என் වහන්සේ வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். මගේ ගෘහයේ ඉතා විශ්වාසිකය කියලා. ஆமென் ஹalleluya ஹalleluya அப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து உண்மை உள்ளவன் என்று சொல்கிறார் என்றால் දෙවියන් වහන්සේ මෝසෙය බලලා මෙයා ඉතා අවංකයි කියලා කියනවා නම් ஆண்டவர் என்ன தெரிஞ்சிருக்கிறாரு? දෙවියන් වහන්සේ මොකක්ද දැනගෙන ඉන්නේ? மோசேயுடைய ஜீவியத்தை குறித்து நன்றாய் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். මෝසෙගේ ජීවිතය උදෙසා දෙවියන් වහන්සේට හොඳ දැනුමක් තිබෙනවා. ஆமென் ஹalleluya அவருடைய அந்தரங்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ඔහුගේ අතුලාන්තය දෙවියන් වහන්සේ දැනගෙන ඉන්නවා. மறைவான பகுதியை தேவன் அறிந்திருக்கிறார். ඇඟිලා තියෙන දේවල් දෙවියන් වහන්සේට දැනෙනවා. ஆமென் அதனால தான் ஆண்டவர் தைரியமா சொல்றாரு. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේට ධෛර්යයෙන් කියන්නේ. மோசே எப்படிப்பட்டவன்? මෝසෙ කෙසේ කෙනෙක්ද? எப்படிப்பட்டவன்? කොහේ වගේ කෙනෙක්ද? உண்மை உள்ள ஒருவன். ඔහු ඉතා විශ්වාස අවංක அப்படி කෙනෙක්. என்றால் எங்களுடைய ஜீவியத்தின் காரியங்களையும் தேவன் காண்கிறாரா இல்லையா? එහෙමනම් අපගේ ජීවන කාර්යය දෙවියන් වහන්සේ දකින්නවද නැද්ද? ஆமென் நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? අපි කොහොම වගේ நாங்க உண்மை කෙනෙක්ද? உள்ளவர்களா? අපි අවංක நாங்க உண்மை කට්ටියද? இல்லாதவர்களா? අපි අවංක නැති කට්ටියද? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா? දෙවියන් වහන්සේට ප්‍රියතව අපි பிரியமாய் ඇසිරෙනවද? நடக்கலையா? නැත්නම් දෙවියන් වහන්සේට ප්‍රිය නොකර எங்களுடைய අපිට ஜீவியம் ඉන්නවද? எப்படிப்பட்டதா இருக்கிறது? අපේ ජීවනයේ කෙසේද කියලා எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? හැමදේම දෙවියන් වහන්සේ දන්නවද නැද්ද? ஆமென் ආමේන්. ஹalleluya හalleluya. சிறு பிள்ளைகளா இருக்கலாம் ஆண்டவர் உங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். පොඩි දරුවන්ට ඔබලා ගැනද දෙවියන් වහන්සේ දැනගෙන நீங்க ඉන්නවා. வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் உங்களுடைய காரியங்களை அந்தரங்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ඔබ තරුණියන් වෙන විට ඔබගේ දේවල්ද දෙවියන් වහන්සේ දකිනවා. நீங்க பெரியவங்களா இருக்கலாம் உங்களை குறித்து எங்களை குறித்து தேவன் அறிந்து ඔබ வைத்திருக்கிறார். වැඩිමහලු වේයද ඔබලා ගැනද අපි ගැනද දෙවියන් වහන්සේ දැනගෙන அதனால හිටිනවා. தான் ஆண்டவர் மோசேயை நன்றாய் அறிந்திருந்தபடினாலே ඒ தான் නිසා තමයි දෙවියන් වහන්සේ මෝසේව හොඳින් දැනින් හිටිය නිසා மோசேயை பார்த்து மோசேயை குறித்து சொல்லுகிறார். මෝසේ ගැන දෙවියන් වහන්සේ அவன் என் කියනවා வீட்டில் எங்கும் ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷன். ඔහු මගේ ගෘහයේ සෑමතැනදීම ඉතා විශ්වාස පුද්ගලයෙක් நீங்க இந்த කියලා. காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் முதலாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். අපි මේ ගැන මෙනෙහි කරන පිණිස අපි පළවෙනි පදේ ඉඳලා කියවමු. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனு அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்த அவனுக்கு விரோதமாக பேசி கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya. நீங்க என்ன செய்றாங்க? இந்த மிரியாமும் ஆரோனும் මෙහි මොකද්ද කරන්නේ? මිරියම් හා හාරෝන් இவங்க ரெண்டு பேரும் யாரா இருந்தாங்க? මේ දෙන්න කවුරුන්ද? சகோதரர்கள். සහෝදරයෝ. ஆரோனுடைய சகோதரி தான் மிரியாம். ආරෝන්ගේ සහෝදරිය තමයි මිරියම්. இல்ல இந்த மிரியாம் ஒரு முக்கியமான ஊழியத்தில் இருந்தவள் தான். මේ මිරියම් ඉතා විශේෂ සේවයක් කරපු நல்ல ஒரு வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி, ஆராதனை வழி நடத்துகிறார். නමස්කාරයක් කරන්න පුළුවන් හොඳ සහෝදරියෙක්. ஹalleluya. Hallelujah. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, දැන් මේ දෙන්න එකතු වෙලා මොකක්ද කියන්නේ? தேவனுடைய பிள்ளையா இருக்கிற இந்த மோசேக்கு விரோதமாய் பேசி දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෙකුට මේ මෝසේට විරුද්ධව කතා කර அவயே எத்தியோப்பியா தேசத்துல இருக்கிற பெண்ணை கல்யாணம் கட்டுனா, ඔහු එතියෝපිය දේශයේ ඉඳලා ස්ත්‍රියක් විවාහ ගත්තා. இத குறித்து பேசி මේ ගැන කතා කරලා வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා மோசேக்கு விரோதமாக
விரோதமாய் பேசி මෝසෙස්ට විරුද්ධව කතා என்ன කර சொன்னார்களாம்? මොකක්ද කියන්නේ? இரண்டாவது வசனத்துல දෙවනි கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரமா பேசுவாரு, ස්වාමීන් වහන්සේ කතා කරුවේ මෝසේ ලවා පමණක්. எங்களை கொண்டு அவரெல்லாம் பேச மாட்டாரா என்றார்கள். උන්වහන්සේ අපලාවත් කතා නොකරන සේක්දයි පැවසුවේ. ஆமே. அதை யாரு கேட்டார் என்று வசனம் சொல்லுகிறது? ඒක කවුද ඇහුව කියලා වචනේ කියන්නේ? என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹalleluya. වහන්සේ ඒක ඇසූසේක. ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේ ඒකට ඇහුම්කම් දීමින් හිටියා. ஆமே. ஹalleluya. அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நான் தொடர்ந்து வாசிங்க. ඒකට තමයි දෙවියන් වහන්සේ මොකක්ද කරන්නේ? ඉදිරියට කියවමු. மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். ஹalleluya. හalleluya. நீங்க வாசிக்கிற இடத்துல கொஞ்சம் இதை நீங்க யோசித்து பாருங்க இந்த சம்பவங்களை. ඔබ කියවන විටදී මේක පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න මේ සිදුවීම ගැන. ஆமே. வேதத்துல இருக்கிறதெல்லாம் உண்மையா நடந்த சம்பவங்களா இல்லையா? දේව වචන බයිබලයේ තියෙන සෑම දෙයක්ම ඇත්තටම උන දේවල්ද නැද්ද? சத்தியமா இல்லையா? ඒක සත්‍යභාවයද නැද්ද? ஹalleluya. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? දෙවියන් වහන්සේ කොහෙද ඉන්නේ? எங்க இருக்கிறாரு? කොහෙද ඉන්නේ? சொல்லுங்க. இப்ப டவுட் இப்ப என்ன தெரியுமா யோசிக்கிறீங்க? දැන් මොකක්ද දන්නවද කල්පනා எங்களுக்குள்ள කරන්නේ? இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? අපි මැද ඉන්නවා කියලා කියනවද? பரலோகத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவோமா? ස්වර්ග රාජ්‍යයේ ඉන්නවද කියලා කියනවද? ஹalleluya. හalleluya. அவர் எங்களுக்குள்ளே ஆவியாய் வாசம் பண்ணுகிறது உண்மை. ස්වාමීන් වහන්සේ අප තුලද ක්‍රියා කරන එක ඇත්ත. பரலோகத்திலே அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ස්වර්ග රාජ්‍යයේද ඔහු ඉන්න එකද ඇත්ත. ஹalleluya. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாங்க பார்த்தோம், இவர்கள் பேசுவதை தேவன் கேட்டார். දැන් දෙවියන් වහන්සේ මොකක්ද කරන්නේ? අපි බැලුවා මේ සිද්ධියේදී මෙයාලා කතා වෙන එක දෙවියන් වහන්සේ අහනවා. நாங்க வாசிச்சோம் 4வது வசனத்திலே, අපි කියවව 4 වෙනි වචනේදී கர்த்தர் சடுதியிலே ස්වාමීන් වහන්සේ එක සෙනෙහිම් என்ன செய்றாரா? මොකක්ද කරන්නේ? மோசேயும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி මෝසේ සහ ආරෝන්ට හා මීරියාම්ට කතා කොට என்ன சொன்னாரு? මොකක්ද කිව්වේ? 3 பேர் எங்க வாங்க? තුන් දෙනාටම කොහෙටද එන්න කියන්නේ? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. සම්බුක වීමේ කූඩාරමට එන්න කියනවා. ஆமே. நான் ஏற்கனவே நாங்க தியானத்திலே ஆண்டவர் சந்திக்கிற ஒரு இடம் உண்டு. අපි කලින්ම මෙනෙහි කරලා තිබ්බ දෙවියන් වහන්සේ අපිව වමු වෙන තැනක් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. நான் சொன்னேன், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு இப்ப? දෙවියන් වහන්සේ එන්න දැන් කොහෙද ඉන්නේ? பரலோகத்துல இருக்கிறாரு. ස්වර්ග රාජ්‍යයේ ඉන්නවා. இல்லையா? ஆசாரிப்பு கூடாரம் எங்க இருக்குது? සම්බුක වීමේ කූඩාරම කොහෙද තිබෙන්නේ? பூமியில இருக்குது. පොළව මත இப்ப තිබෙනවා. மோசே எல்லாம் எங்க இருக்கிறாங்க? மோசே ஆரோன் மிரியாம் எல்லாம் දැන් මෝසේ ආරෝන් මිරියම් කොහෙද ඉන්නේ? பூமியில இருக்கிறாங்க. පොළවේ ඉන්නවා. பாண்டவர் சொல்றாரு, நீங்க 3 பேரும் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ තුන් දෙනාම මේ සම්බුක වීමේ කූඩාරමට එන්න சடுதியில කියලා. இமிடியட்லி ஆண்டவர் கிரியை செய்றாரு. ඒ විගසිනෙම දෙවියන් වහන්සේ ක්‍රියා அப்புறம் என்ன කරනවා. செய்தாராம் கர்த்தர்? දෙවියන් වහන්සේ මොකක්ද 5ஆம் வசனம் කරන්නේ? சொல்லுகிறது, පස්වෙනි වචනේ கர்த்தர் තියෙනවා. மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் வந்து நின்றார். ස්වාමින් වහන්සේ වලා ඩැපගෙන ඇවිත් කූඩාරමේ දොරකඩ සිටිනවා කියලා. ஆமே. ආමේන්. மேகத்தூண்ல அப்படியே இறங்கி எங்க வராரு? ස්වාමින් වහන්සේ වලා ඩැපගෙන කොතනද දෙන්නේ? எங்க வந்திருக்கு நிக்கிறாரு இப்ப? කොතනටද ඇවිත් ඉන්නේ? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள. කූඩාරමට ඉදිරිපිට. ஆமே. ආමේන්. பரலோகத்துல இருக்கிற தேவன் ස්වර්ග රාජ්‍යයේ ඉන්නා වූ දෙවියන් எதற்காக වහන්සේ இமிடியட்லியா பூமிக்கு இறங்கி வராரு? මක් නිසාද විගසින් පොළොව මතට එන්නේ? எதுக்காக வந்தாரு? මොකටද ආවේ? எதுக்காக வந்தாரு? මොකටද ආවේ? நீங்க தான் சொல்லணும், எதுக்காக வராரு? ඔයාලා තමයි කියන්නේ. ஒரு மனிதனாகிய மோசேக்காக தேவன் இறங்கி வருகிறார். එක මිනිහෙක් වෙන මෝසේ නිසා දෙවියන් වහන්සේ බැසෙනවා. ஹalleluya. හalleluya. நம்முடைய ஆண்டவர் நமக்காக நியாயம் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? දෙවියන් වහන්සේ අපේ උදෙසා විනිශ්චය කරනවා කියලා කී நாங்க දෙනෙක් போன ඉන්නවද? வெள்ளிக்கிழமை தியானித்தோம். අපි සිකුරාදා දින මෙනෙහි කරා. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? කී දෙනෙක්ට ඒක මතක තිබෙනවද? என்ன செஞ்சார் ஆண்டவர்? ස්වාමීන් වහන්සේ අපේ උදෙසා இல்ல, මොකක්ද தாவீது කරේ? ஆண்டவரை பார்த்து ஒரு வசனம் சொன்னார். දාවිද් දෙවියන් වහන්සේ බලලා එක වචනයක් இது அப்படியே කිව්වා. இருக்க ஒருக்க அந்த வசனத்தை வாசிப்போமா? මේක මෙහෙම තියෙද්දි අපි එක මොහොතක් ඒ වචනේ தாவீது ஒரு வசனம் சொல்றாரு. දාවිද් එක වචනයක් කියනවා. எடுத்துக்கொள்ளுங்க 1 சாமுவேல் புத்தகத்துல අරගන්න පළමුවෙනි සාමුවේ 24ஆம் அதிகாரத்துல 24 වෙනි පදයේ 15வது வசனத்துல இப்படியாக தேவனை குறித்து சொல்லுகிறார். 15 වෙනි පදේ මේ වගේ දෙවියන් වහන්සේ ගැන කියනවා. 1 சாமுவேல் පළවෙනි සාමුවේ 24ஆம் அதிகாரம் 24 වෙනි පරිච්ඡේදයේ 15வது வசனத்துல 15 වෙනි පදය. கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து
எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஹல்லேலூயா. හලෙලූයා. என்ன சொல்றாரு தாவீது? මොකක්ද කියන්නේ දාවීද්? யாரை பார்த்து சொல்றாரு? කාව බලලාද කියන්නේ? சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? කාව බලලාද කියන්නේ? சவுலை பார்த்து சொல்லுகிறார். සෞලි බලලා කියනවා. கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியா இருந்து ස්වාමීන් වහන්සේ විනිශ්චයකාරයා எனக்கும் වී உமக்கும் நியாயம் தீர்த்து මටත් ඔබත් අතරේ විනිශ්චය කොට எனக்காக வழக்காடி මාගේ වික්තිය කියා நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பார். ඔබගේ අතින් මා ගලවන සේක්වයි කීවේය. ஆமென். ஏனென்றால் சவுல் காரணமே இல்லாமல் தாவீதை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தான். මන්ද කිව්වනම් සෞල් කිසිම හේතුවක් නැතුව දාවීද්ව මරන්නට බලාගෙන හිටියා. ஆமென். ஆமென். இல்லையா? தாவீதுக்கு சவுலுக்கு விரோதமா யுத்தம் செய்ய முடியாமல் அல்ல. දාවීද්ට සෞල්ට එරෙහිව යුද්ධ කරන්න බැරි කමක් නෙමෙයි. ஆமென். ආමෙන්. முடியுமா முடியாதா? පුළුවන්ද බැරිද? ஏன்னா அவன் யாரை ஜெயித்தவன்? මොකද එයා කාව ஒரு දින්නපු කෙනෙක්. ராட்சதனாகிய கோலியாத்தையே ஜெயித்த மனுஷன். ඔහු ගෝලියාත්වම දිනපු මිනිසෙක්. ஆமென். அப்ப சவுல் அவனுக்கு கொலை செய்யவோ தாக்கவோ முடியாத காரியம் அல்ல. ඒ නිසා සෞල්ට පහර දෙන්නද නැත්නම් ඔහු බරදන්න ஆனா அவன் බැරි කමක් இருதயத்துல නෙමෙයි. அவன் எப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? හැබැයි ඔහුගේ හෘදයේ ඔහු එක වචනයක් කියනවා. ඒක කී දෙනෙක්ට මතක තියෙනවද? என்ன சொல்லுவாரு? මොකක්ද එයා කියන්නේ? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நான் என்னுடைய கையை நீட்டாதிருப்பேனாக. එතුමා කියනවා මම දෙවියන් වහන්සේගෙන් අභිෂේක ලගත් පුද්ගලයන්ට විරුද්ධව මාගේ දෑත විවර කරන්නේ නැහැ කියලා. ஆமே. எப்படியாயினும் சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக வைத்தார். කොහොමරි සෞල දෙවියන් වහන්සේ අභිෂේක කරලා රජතුමෙක් அதனால බවට இவனுக்கு තිබ්බා. என்ன தேவ பயம் இருந்தது? ඒ නිසා දාවිට මොකද්ද දේව බයක් சவுல் என்னை තිබුණේ? கொலை செய்ய வந்தாலுமே සෞල් මාව මරන්නට ආවද நான் என்ன செய்ய மாட்டேன். මම මොකක්ද කරන්නේ அவனுக்கு නැත්තේ? விரோதமா நான் செயல்பட මම மாட்டேன். ඔහුට විරුද්ධ වෙන්නේ නැහැ කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நீங்க அதனால தான் தாவீது ஓடி ஒளியிறாரு. ඒ නිසා තමයි දාවිත් සැඟවෙන්නේ. ஒரு இடத்துல சவுலை சந்திக்கிறாரு. එක ස්ථානයකද ඔහු සෞල්ව හමු වෙනවා. சவுல் போய் ஒரு மரவிலை குகைக்கு பின்னால அவன் என்ன செய்யறான்? அவன் டாய்லெட்டுக்கு போய் இருக்கிறாரு. සෞල්තුමා ඒ குஹாවකට පිටිපස්සේ ඔහු වැසිකිළියට ගිහිල්ලා ඉන්න මොහොතේදී தாவீதுடைய ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, சத்தம் இல்லாம பின்னுக்கால போய் அவனை வெட்டிரு அப்படின்னு. දාවිත්ගේ සමග ආපු පිරිස් කියනවා දෙවියන් වහන්සේ ඔබට හොඳ අවස්ථාවක් දීලා තිනවා ඔබ පිටිපස්සෙන් ගිහලා ඇයව මරලා දාන්න කියලා. தாவீது என்ன செஞ்சாரு? ඒ දාවිත් මොකක්ද කරේ? அப்படி செய்யவில்லை. එහෙම කරේ නෑ. தாவீது வந்து போனதுக்கு ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு දාවිත් ඇවිත් ගිය එකට එක සලකුණක් තබලා அவன் என்ன செய்றான்? அந்த காரியத்தை செய்யவில்லை. ඔහු මරන්න ගියේ නෑ. அந்த நேரத்துல தான் திருப்பி சவுலை சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார், ඒ නිසා තමයි නැවතත් ඔහු සෞල් හමු වෙන විටදී මෙහෙම කියනවා எங்களுக்கு யாரு நியாயாதிபதி? මට කවුද විනිශ්චයකාරයා? கர்த்தர் எங்களுக்கு நியாயாதிபதியா இருந்து ස්වාමීන් වහන්සේ අපිට විනිශ්චයකාරයෙක් எனக்காக வழக்காடி මාගේ වික්තිය எனக்கு කියලා நியாயம் செய்து මාට විනිශ්චය உம்முடைய කර கையிலிருந்து என்னை அவர் விடுவிப்பார். ඔබගේ අතෙන් මාව ගලවන සේකයි කිව්වා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தாவீதுடைய இந்த பதில் சவுலுக்கு ஆச்சரியமா இருந்தது. දාවිත්ගේ මේ පිළිතුර සෞල්ට ඉතාම පුදුමයක් වුණා. ஆமென். இல்லை, அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆச்சரியப்படுகிறான். ඔහු පුදුමයටපත් වෙනවා. அவன் என்ன செய்றான்? தாவீதை பார்த்து உண்மையிலேயே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீதான் இருப்ப. ඊට පස්සේ ඔහු කියනවා දාවිත් බල ඇත්තටම ඊශ්‍රායලයේ ජනතාවට රජතුමා இப்ப ඔබයි நாங்க කියලා. என்ன பார்த்தோம் என்றால், தாவீது சொன்ன ஒரு காரியம் நம்முடைய தேவனை குறித்து. දාවිත් නමගේ දෙවියන් වහන්සේ நம்முடைய ஆண்டவர் யாரு? අපේ ස්වාමීන් சத்தமா වහන්සේ சொல்லுங்க. நம்முடைய தேவன் யாரு? අපේ ස්වාමීන් වහන්සේ කවුද? ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, ඔහු ආශිර්වාද சுகம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ඔහු සුව කරන அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல. පුදුම දේවල් කරන දෙවියන් වහන්සේ විතරක් නෙවෙයි. சொல்லுங்க, எங்களுக்கு நியாயம் செய்கிற ඔහු தேவன். අපිට විනිශ්චයකාරයෙක් பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට உங்களுடைய බලලා காரியத்திலே தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். ඔබගේ දේවල් වලදී දෙවියන් වහන්සේ ඔබට විනිශ්චය කරයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. இல்ல, இங்க நாங்க முதல்ல பார்த்த வண்ணமாக අපි මුලදී இங்க බැලුවා மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசிய பொழுது මේ මෝසෙස්ට විරුද්ධව මිරියන් හා ආරෝන් கர்த்தர் அதை கேட்டார். දෙවියන් වහන්සේකට ඇහුම් மோசே කරනවා. அமைதியா இருக்கிறாரு. මෝසෙ නිහඬව கர்த்தர் அதை ඉන්නවා. கேட்டு දෙවියන් වහන්සේකට இவங்கள ඇහුම් மூன்று කරනවා. பேரை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வர சொல்லிட்டு මේ තුන්දෙනාම සම්බුක කුඩාරමට එන්න කියලා. கர்த்தர் என்ன செய்தாரா? දෙවියන් වහන්සේ මොකක්ද மேக කරන්නේ? தூணிலே இவர்களை சந்திக்க தேவன் இறங்கி வந்தார். බලාකුළු වලින් බැස්සෙනවා දෙවියන් වහන්සේ මොහොන් Right, திருப்பி හම්බෙන්න. வாசிங்க 5ஆம் வசனத்திலிருந்து. පහේ සිට නැවත කියවන්න. கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி
சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கு அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிச்சயமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. வசனத்தை வாசிக்குள்ளே எத்தனை பேருக்கு விளங்குது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார்? වචනේ කියවන්නට ඉන්න කී දෙනෙක්ට තේරෙනවද දෙවියන් වහන්සේ ඔහුගේ ළමයිට කොච්චර ප්‍රේම කරනවද அடிக்கடி என்ன කියලා? வார்த்தையை பாவிக்கிறார் தேவன்? නිරන්තරයෙන්ම දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන වචනේ කුමක්ද? என்னது? என் தாசன், මගේ දාසයා, என்னுடைய தாசன், මගේ දාසයා, என்னுடைய தாசனாகிய மோசே, මගේ දාසයා වෙන என்னுடைய මෝසේ, தாசனாகிய மோசே. මගේ දාසයා වෙන මෝසේ. ஹல்லேலூயா. இல்ல, யார் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார்களோ කවුද දෙවියන් වහන්සේට අවංකව සිටින්නේ? அவர்கள் மீது தேவன் அதிக பிரியமாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔවුන් කෙරෙහි ඉතාමත් ප්‍රියමනාප அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ඔවුන්ව දෙවියන් වහන්සේ அவர்கள் ආශිර්වාද சார்பாக தேவன் பேசுகிறார். ඔවුන් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ அவர்களுக்காக தேவன் வழக்காடுகிறார். ඔවුන් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ විත්තිය කතා அவர்களுக்கு කරනවා. நியாயம் செய்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ට විනිශ්චය இங்க කරනවා. மோசே எதுவும் பேசியதாக இல்ல. මේ ස්ථානයේදී මෝසෙස් කිසි දෙයක් කතා කරන්නේ නැහැ. அவன் அமைதியா இருக்கிறான். ඔහු නිහඬව ஆனா ඉන්නවා. கர்த்தர் அமைதியா இருக்கல. නමුත් දෙවියන් වහන්සේ නිහඬ වුණේ නැහැ. ஆமென் ஆமென். ආමේන්. உங்களுக்காக பேச நீங்க வழக்காட வேண்டிய அவசியம் இல்ல. ඔබලා වෙනුවෙන් කතා කරන්න ඔබලා විත්තිය කතා කරන්න ඕනේ නැහැ. நீங்க சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ඔයාලා රණ්ඩු සබර වලට යන්න நீங்க ඕනේ எதிர்த்து நிற்க නැහැ. வேண்டிய அவசியம் ඔබ இல்ல. විරුද්ධ වෙන්න ඕනේ எங்க නැහැ. நியாயத்தை நாங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. අපේ විත්තිය කියලා අපි කියන්න ඕන කියන ஏன்னா අවශ්‍යතාවයක් எனக்காக නැහැ. உங்களுக்காக நியாயம் செய்ய கர்த்தர் இருக்கிறார். මොකද මා උදෙසාද ඔබේ උදෙසාද විනිශ්චය කරන දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஆமென். ஆனா யாருக்காக தேவன் கிரியை செய்வார்? නමුත් දෙවියන් වහන්සේ කා වෙනුවෙන්ද ක්‍රියා சத்தமா කරන්නේ? யாருக்காக கிரியை செய்வார்? කා වෙනුවෙන්ද ක්‍රියා කරන්නේ? யார் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு முன்பதாக? කවුද දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට ඉත අවංක වෙන්නේ? ඔවුන් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. ஆமென். எங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாங்கள் அவருக்கு முன்பதாக உண்மையாய் இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ කිතුණු ජීවිතවල අපි දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ඉත අවංක ලෙස ஆண்டவர் ඉන්න எங்களுக்கு ඕනේ. கொடுத்த ஊழியத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் දෙවියන් இருக்க වහන්සේ வேண்டும். අපිට දීපු මේ සේවයේ අපි අවංක වෙන්න ඕනේ. அதனால தான் ஆண்டவர் சில தாளந்துகளை கொடுத்துட்டு சொன்னாரு. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ இல்லையா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை පොඩ්ඩකින් ඉත අවංක ඉන්න කට්ටියව என்ன செய்வாரா? මොකක්ද කරන්නේ? சொல்லுங்க. මොකක්ද කරන්නේ? ஏன் ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்து பாக்குறாரு? ඒ නිසා ඇයි දෙවියන් වහන්සේ චුට්ටක් දීලා බලන්නේ? டெஸ்டிங். සුළු කොටසක් දීලා දෙවියන් වහන්සේ පරීක්ෂා කරනවා. ஆமென். இல்லையா, பெருசா தூக்கி கொடுத்தா என்ன செஞ்சிருவீங்க? මහත් ලොකු දෙයක් දුන්නොත් ඔයාලා මොනවද டபார்னு කරන්නේ? போட்டுருவீங்க. ඒක ඔයාලා இப்ப වටනවා. ஆண்டவருக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். දෙවියන් වහන්සේට ඔබ කෙරෙහි විශ්වාසය එන්න பக்கத்துல ඕනේ. பா சொல்லுங்க, கர்த்தருக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். ළඟ ඉන්න කෙනාව බලලා කියන්න දෙවියන් වහන්සේට ඔබ තුළ විශ්වාසය එන්න ඕනේ. அப்பதான் என்ன செய்வாரு? එතකොට තමයි දෙවියන් වහන්සේ பெரிய මොකක්ද வேலையை කරන්නේ? கொடுப்பாரு. ගොඩාක් ලොකු දේවල් ඔබලට அப்ப அதுக்கு පවරන්නේ. முன்னுக்கு என்னத்தை கொடுப்பாரா? ඊට කලින් මොකක්ද කරන්නේ? கொஞ்சம் ඉතා සුළු කොටසක්. சின்ன ஒரு வேலை, සුළු වැඩක්. சின்ன ஒரு ஊழியம், සුළු සේවයක්. சின்ன ஒரு பொறுப்பு. සුළු එක වගකීමක්. ஆமே, அதிலே நீங்க உண்மையா இருந்துட்டா ඒකේ ඔබ අවංකව ඉන්නවා නම් வசனம் என்ன சொல்றது? වචනේ මොකක්ද කියන්නේ? வாசிங்க, சொல்லுங்க பாப்பா. வசனம் என்ன சொல்றது? වචනේ මොකක්ද කියන්නේ? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு සුළු කොටසකින් අවංක වෙන්න அநேகத்துக்கு කට්ටිය தேவன் அவனை அதிகாரியாய் மாற்றுவார். දෙවියන් වහන්සේ මහා ලොකු දෙයකට ඔව්ව இப்ப நாங்க අධිපති කරනවා. இன்னும் நிறைய பெரிய வேலை எங்களுக்கு கிடைக்கலனா අපිට තවත් මහා ලොකු දේවල් හම්බුනේ නැත්තම් என்ன அர்த்தம்? මොකක්ද ඒකේ තියෙන கொடுத்த අර්ථය? கொஞ்சத்துல இன்னும் சரியா இல்ல, දෙවියන් වහන්සේ දීපු සුළු කොටසින් තාම අපි හරි இன்னும் ගස්සගෙන உண்மை නැහැ. இல்ல. තාම අපි අවංක அதனால නැහැ. தான் சில நேரம் பல வருஷமா அதே இடத்துல இருக்கிறோம், ඒ නිසා තමයි අපි බොහෝ කාලයකට එකම ස්ථානයේ பல රැඳෙන්නේ. வருஷமா அதே ஊழியத்துல இருக்கிறோம். ගොඩාක් කල්ම අපි එකම සේවයේ නිරත වෙලා ඉන්නේ. ஆமே, முதல்ல ஆண்டவர் கொஞ்சத்தை கொடுத்து பாப்பாரு, இவர்கள் දෙවියන් அதுக்கு වහන්සේ தகுதி உள்ளவர்களா මුලින්ම සුළු இருக்கிறார்களா? දෙයක් දීලා බලනවා. ஆமே, அல்லேலூயா. அப்ப மோசேயை பார்த்து தேவன் சொன்ன காரியம், ඒ නිසා මෝසෙ බලන දෙවියන් වහන්සේ කියපු இவன் කතාව வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். මෙයා මගේ ගෘහයේ සෑම තැනකම இவனுக்கு අවංකව விரோதமாய் සිටිනවා. நீங்கள் எப்படி பேச முடியும்? මේ මොහුට විරුද්ධව ඔබ ஏன்னா ஆரோன் மிரியாம் என்ன காய்ச்சிக்கிட்டாங்க? ආරෝන් හා මිරියම් මොකක් ගැනද කතා කරේ? கர்த்தர் இவங்களை கொண்டு மட்டுமா பேசுவார்? ඇයි දෙවියන් වහන්සේ මෝසෙ ஏன் எங்களை கொண்டெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரா? අපිව පාවිච්චி அப்ப කළා කතා ஆண்டவர் කරන්නේ சொல்றாரு, அவருடைய பதில்,
දෙවියන් நான் ஒரு වහන්සේ කියනවා தீர்க்கதரிசியோட கூட எப்படி பேசுவேன்? මම අනාගතවතුරා සමග කොහොමද කතා කරන්නේ? ஒரு சொப்பனத்துல பேசுவேன். මම හීනෙන් කතා ஆனா කරනවා. மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. නමුත් මෝසෙස් ඒ වගේ කෙනෙක් அவன் என் නෙවෙයි. வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ඔහු මගේ ගෘහයේ හැමතැනකම அதனால நான் அவனோட எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? ඒ නිසා මම ඔහුත් සමග කොහොමද කතා முகமுகமாக කරන්නේ? මුවෙන් මුවට பிரத்யட்சமாக දර්ශනයෙන් நான் பேசுகிறேன். මම මේ විදිහට என்னுடைய කතා சாயலை காண்கிற மனிதன் ඔහු මගේ ස්වරූපය දකින්නා වූ நீ මිනිසෙක්. எப்படி இந்த மோசேக்கு விரோதமாய் உன்னால பேச ඔබ முடிந்தது? කොහොමද මේ මෝසෙස්ට විරුද්ධව කතා කරන්න කියලා. ஹalleluya. நான் உங்களுக்கு என்னத்த சொல்ல வரேன்னா, මම මොකද්ද කියන්නේ நீங்க නම් கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේට අවංකව ඉන්නවා නම් கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා කතා உங்களுக்காக කරනවා. நியாயம் செய்வார். ඔබ උදෙසා විනිශ්චය நீங்க කරනවා. வேலை செய்கிற இடத்துல ඔබ වැඩ කරන நீங்க உண்மை ස්ථානයේදී உள்ளவங்களா இருங்க. ඔබ අවංක ලෙස எவ்வளவு சோதனை வந்தாலும், මොනතරම් පොර බැඳීම් ආවත් පරීක්ෂා ආවත් என்ன சோதனை வந்தாலும், මොනතරම් පරීක්ෂා ආවත් வேலை செய்யற இடத்துல அந்த வேலைக்கு உண்மையா இருங்க. ඔබ රැකියා කරන ස්ථානයේ රැකියාවට අවංක ஊழியம் වෙන්න. செய்யறனா ஊழியத்துல உண்மையா இருங்க. සේවය කරනවා නම් ඒ සේවයට අවංක වෙන්න. ஆமே. படிக்கிற பிள்ளைகள் அந்த இடத்துல உண்மையா இருங்க. ඉගෙනීම් ගන්න දරුවන් ඒ ඉගෙනීමේදී අවංක වෙන්න. நீங்க எந்த இடத்துல 1% பணம் இருந்தாலும் அதுல உண்மையா இருங்க. ඔබ ඉන්නා වූ ස්ථානයක තරම් මුදලක් තිබ්බද ඔබ ඒකට අවංක වෙන්න. ஆமே. அத கர்த்தர் பாக்குறாரா இல்லையா? ඒක දෙවියන් වහන්සේ දකින්නවද නැද්ද? நம்ம நினைக்கிறேன் எத்தனை பேர் என்ன விளையாட்டு காட்டுறாங்க. අපි හිතනවා இன்னைக்கு කීතරම් நிறைய பேர் මිනිස්සු நம்ம කොහොමද சிந்திக்கிற ඉන්නේ කියලා. காரியம் அதுதான். අපි ගොඩක් කට්ටිය හිතන දේ මේකයි. பாஸ்டர் மாரே செய்யறாங்க தவறு. පාස්ටර්ස්ලාම කරනවා அத වැරදි. நான் விசுவாசித்தானே. ඒ නිසා මං ඇදහිලි நான் ஊழியக்காரவங்க தானே. මම සේවකයෙක් நம்ம නේ. செஞ்சா என்ன ஆக අපි போகுது? කරත් මොකක්ද වෙන්නේ? பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තියනේ. நாங்க பாஸ்டரா இருக்கலாம், අපි පාස්ටර්ස්ලා ஊழியக்காரனா இருக்கலாம், සේවකයන් වෙන්න விசுவாசியா இருக்கலாம். ඇදහිලිවන්තයෙක් වෙන්න நாங்க පුළුවන්. செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். අපි කරන්නා වූ සෑම දෙයකටම අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගණන් எல்லாருக்கும் ලියන්න ஒரே ඕනේ. நியாய தீர்ப்பு தான். ඒදී හැමෝටම එකම எதனால அவங்க විනිශ්චයයි. உண்மை இல்ல அதனால நானும் அப்படி போயிட்டேன்னு சொல்லிராதீங்க. ඔවුන් අවංක නැහැ. ඒ නිසා මාත් ඒ විදියට ගියා அவங்களே කියලා இப்படி කියන්න එපා. நடக்கறாங்க அதனால நான் கொஞ்சம் தவறிட்டா என்ன பரவாயில்லன்னு நினைச்சிடாதீங்க. ඔවුන් මේ වැඩේ කරනවනේ එන මාත් කරන්න මොකද කියලා හිතන්න ஏன்னா එපා. தேவன் நம்மை காண்கிறார். දෙවියන් වහන්සේ எத்தனை අපිව பேர் சொல்றீங்க දකිනවා. காண்கிறாரா කී இல்லையா? දෙනෙක් ஏன்னா කියනවද பாருங்க மோசே දකින්නවද கொடுத்த නැද්ද? அவ்வளவு சர்டிபிகேட் ஒன்று ஆண்டவர் கொடுக்குறாரு. என் தாசனாகிய மோசேன் எங்கு உண்மை உள்ள ஒரு மனுஷன். ඒ මෝසෙස් ගැන දෙවියන් වහන්සේ මේ විදිය ප්‍රකාශයක් කරන තරම් මෝසෙස් අවංක විටියා. ஆமென். ආමේන්. அப்ப நம்ம உண்மையா இருந்தா අපි අවංක විටියෝ தேவன் நம் பக்கம் இருப்பார். දෙවියන් වහන්සේ අපේ ஆமென். ළඟ ඉන්නවා. நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, අපිට நமக்கு ஒரு ප්‍රශ්න එන போராட்டம் විට, வரும் අපිට பொழுது කොරපැදීම් එන විට நமக்காக தேவன் இறங்கி வந்து பேசுவார். අපි වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ බැස ඇවිත් කතා කරනවා. ஆமென். ආමේන්. பெரிய கூட்டத்துக்காக ஆண்டவர் இறங்கி வரல. ලොකු ජනතාවක් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ බැස ආවේ නැහැ. ஆமென். ආමේන්. இல்ல நாங்க அறிஞ்சிருக்கிறோம் நம்முடைய தேவன் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். අපි දැකලා තියෙනවා දෙවියන් වහන්සේ නමස්කාරය තුල நாங்க වාසය துதிக்கிற කරනවා. நேரத்துல அவர் இறங்கி வாரார். අපි නමස්කාරය කරන විට දෙවියන් වහන්සේ ஆனா බැස இந்த එනවා. இந்த இடத்துல නමුත් මෙම ஒரு ස්ථානයේදී மனுஷனுக்கு நியாயம் செய்வதற்காக, එක පුද්ගලයෙක් සඳහා විත්ති කරන්න ஒரு மனுஷனாகிய மோசேக்காக එක මිනිසෙක් වෙන நம்முடைய මෝසෙස් சிங்காசனத்தை விட்டு தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். රාජ්‍යයේ ඉඳලා තමගේ සිංහාසනය ඇතැල්ලා දෙවියන් වහන්සේ පොළොවට එනවා. ஆமென். இந்த பூமியில தேவனுக்கு உண்மையா இருக்கிற நாங்க உண்மையா இருந்தா நாங்க பாக்கியவான்கள். අපි මේ පොළොව මත අපි දෙවියන් වහන්සේට අවංක වින්නවන අපි நாங்க භාග්‍යවන්තයෝ. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. අපි ආශිර්වාද ලද්දා. எங்களுக்காக கிரியை செய்ய தேவன் අපි இருக்கிறார். නිසා ක්‍රියා කරන්න දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஆண்டவர் வந்து மிகுந்த கோபத்தோட கடந்து சென்ற பிறகு දෙවියන් වහන්සේ මහත් කෝපයකින් ඒ තැනින් ගියාට පසු வாசிங்க நீங்க 11ஆம் வசனத்துல இருந்து කියවන්න 11 වෙනි 10ஆம் පදේ வசனத்துல இருந்து 10 වෙනි පදේ සිට மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியா உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோ மிரியாமை பார்த்த பொழுது, ஆமென், என்ன நடந்துச்சு? මොකක්ද සිද්ධ இப்ப இந்த වුනේ? வர்ஷிப் லீடருக்கு என்ன வந்துருச்சு? දැන් මේ නමස්කාර කරපු ඒ ස්ත්‍රියට මොකක්ද උනේ? குஷ்டரோகம். කුෂ්ඨ රෝගියාව. எதனால வந்துருச்சு? இப்ப මොකක් නිසාද ආවේ? தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் பேசிய பொழுது දෙවියන් වහන්සේට අවංක වීටපු இப்ப මිනිස්සෙක් மோசே அவளை විරුද්ධව කතා காண்கிறார். කරපු නිසා දැන් මෝසේ අයව දකිනවා. வாசிங்க அடுத்த வசனத்துல. කියවන්නේ ඊළඟ පදේ. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை, ஆமென். ආමේන්. மோசே பார்த்து இப்படி எப்படி சொல்றாங்க? දැන් මෝසේ බලලා කොහොමද කියන්නේ? சொல்லுங்களேன். කියන්න. என் ஆண்டவனே. ඕ මගේ ස්වාමීනි. ஆமென்.
என்ன சொன்னாங்க மோசேயை பார்த்து? මොකක්ද මීට පෙර කිව්වේ මෝසේ ගැන? இல்லையா, மோசேயோட வாழ்க்கையெல்லாம் இழுத்து මෝසෙස්ගේ ජීවිතය ඇදලා இவர் ஏன் எத்தியோப்பியால இருக்க பெண்ணை கல்யாணம் கட்டணும், එතියෝපිය ස්ත්‍රියක ඇයි විවාහ කරේ இவரோட කියලා. மட்டுமா ஆண்டவர் பேசுவாரு, ඔහුත් සමග විතරද ස්වාමීන් වහන්සේ කතා කරන්න කියලා. நிறைய காரியங்களை பேசினார்கள். ගොඩක් දේවල් ගැන ඒ දෙන්න කතා இப்ப என்ன சொல்றாங்களா மோசேயை பார்த்து? දැන් මෝසේව දැකලා යාලා මොකද්ද කියන්නේ? என் ஆண்டவனே, "ඕ මාගේ ස්වාමී." ஆண்டவனே என்று கூப்பிட்டு ස්වාමීනි நாங்கள் කියලා කතා කරා. புத்தீனமாய் செய்த අපි මෝඩ ලෙස හැසිරි කළ இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொன்னார்கள். මේ පාපය අප කෙරෙහි නොතැබූ මැනව කියලා. 13 வசனத்தை வாசிங்க. 13 වෙනි වචනේ කියවන්න. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று வாசிங்களே வசனத்தை சரி, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இப்ப யாரு கெஞ்சி ஜெபிக்கிறா? දැන් කවුද දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටි යාඥා කරන්නේ? "ඕ මාගේ ස්වාමීනි." இவளை எப்படியாவது குணமாக்கும் என்று මෙයා சொல்லி සුව කළ මැනවයි කියලා. மோசே என்ன செய்கிறானா? மோசேஸ் මොකද්ද කරන්නේ? தேவனிடத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறான். ස්වාමීන් වහන්සේගේ වැඳ වැටි இதுதான் යාඥා கர்த்தருக்கு කරනවා. முன்பதாக உண்மை உள்ள மனுஷன். මේ නිසා තමයි මෝසෙස්ම කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ අවංකව මනුස්සයෙක් மோசே කියලා. சொல்லல, என்ன சொல்லல? මෝසෙස් කිව්වේ නෑ. எனக்கு நல்லா வேணும், මෙයාට හොඳට ඕනේ. எனக்கு விரோதமா பேசினா, මට විරුද්ධව මෙයා කතා කරා. இவக்கு இது வேணும் இந்த தண்டனை මෙයාට මේ දඬුවම ඕනේ. அப்படி சொல்லல. එහෙම කියලා මෝසෙස් කිව්වේ නෑ. என்ன ஜெபம் பண்றான்? මොකක්ද මෝසෙස් அது சும்மா යාඥා ஜெபிக்க இல்ல. කරන්නේ? ඒත් නිකන් යාඥා எப்படி කරන්නේ. ஜெபிக்கிறானா? කොහොමද ஆண்டவனை යාඥා கெஞ்சி කරන්නේ? ஜெபிக்கிறான். දෙවියන් වහන්සේගේ ඉදිරිපිට ஆண்டவரை ඉඳලා இவளை වැඩ எப்படியாவது කරලා, குணமாக்குங்க. ස්වාමීනි මෙයාව කොහොම හරි සුව කරන්න කියලා. ஆமென். ආමේන්. நாங்கள் தேவனுக்கு ஏற்ற ஜனங்களாக, අපි දෙවියන් தேவனுக்கு වහන්සේට பிரியமானவர்களாக, දෙවියන් වහන්සේට தேவனுக்கு සුදුසු உண்மை ජනතාව உள்ளவர்களாக ලෙස, අවංක ලෙස, ප්‍රිය ලෙස இருந்தால் தேவன் நம்ம மத்தியிலே கிரியை අපි செய்வார். හිටියොත් දෙවියන් වහන්සේ අප இல்லை, මැදේ அதுக்கு ක්‍රියා முன்னுக்கு ஒரு කරනවා. வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? தாசனாகிய மோசே உண்மை உள்ளவன் இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார். මේ ඉදිරි වචනේ දෙවියන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? මගේ දාසයා වෙන මෝසෙස්. மூன்றாவது வசனத்தை என்ன சொன்னாரு? තුන්වෙනි පදේ මොකක්ද மோசேயானவன் மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். මෝසේ කියන්නේ පොළවේ මතුවේ සිටි සියලු මනුෂ්‍යයන්ට වඩා අධික වශයෙන් මෘදු ගුණාන්විත කෙනෙක් කියලා. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஒரு தனி மனிதனை அறிந்து வைத்திருக்கிறார். බලන්න දෙවියන් වහන්සේ එක තනි පුද්ගලයෙක් කෙරෙහි කොච්චර දේවල් சாந்த දැනගෙන குணம், அவனோட ඉන්නවද குணத்தை කියලා. அறிஞ்சிருக்கார். එයාගේ ගුණාත්මික දෙවියන් වහන්සේ அவனுடைய දැනගෙන හිටියා. உண்மைத்துவத்தை அறிந்திருக்கிறார். එයාගේ අවංක ගැන දෙවියන් වහන්සේ දැනගෙන இதெல்லாம் හිටියා. ஆண்டவர் எடுத்து வச்சு தான் பேசுறாரு மோசேயை குறித்து. මේ දේවල් අරන් තිල්දම දෙවියන් වහන්සේ மோசே කතා ஆண்டவரை කරා. பார்த்து சொல்லல, මෝසේ දෙවියන් වහන්සේ බලලා ஐயோ நான் කිව්වේ எவ்வளவு உண்மையா இருந்தேன் இப்படி பேசுறாங்களே, මම ඊට අවංකව ලෙස ඉඳලා තැයි මා ගැන நான் எவ்வளவு කතා சாந்தமா කරන්නේ இருந்தேன் எனக்கே விரோதமா பேசுறாங்களே. මම මෙච්චර මෘදු ගුණ තිබිලත් මට அவன் විරුද්ධව ஒண்ணும் මෙහෙම சொல்லல, කතා කරන්න කියලා. ஆனால் அவனை குறித்து தேவன் பேசுகிறார். ඔහු ඒ විදිහට කතා කරන්නේ ඔහු ගැන දෙවියන් இப்ப වහන්සේ மோசே කතා கெஞ்சி කරා. ஜெபிக்கிறாரு. දැන් මෝසෙස් ඉඳලා වැත වැටි ඉල්ලන கர்த்தர் විට மோசேயை பார்த்து சொல்றாரு அடுத்த දෙවියන් வசனத்துல. වහන්සේ මෝසෙස්ව බලලා කියනවා வாசிங்க 14. කියවන්න 14 වෙනි පදය. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். ஆண்டவருடைய கட்டளை என்னது? දෙවියන් වහන්සේගේ கெஞ்சி අනුකුමාර ஜெபிக்கிறார், இவளை எப்படியா சுகமாக்குங்க ஆண்டவரே. මෝසෙස් ඉතා වැඳ වැටි ඉල්ලන ස්වාමීන් වහන්සේ මෙයාව ஆண்டவர் කොහොමද சொல்றாரு, සුවය அவட කරන්නේ කියලා. தகப்பன் அவ செஞ்சதோ தவறுக்காக அவளை காரி துப்புனா அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் வரும். දෙවියන් වහන්සේ කියනවා ඇයගේ පියා ඒ මොනාරි වැරද්දක් කරන විට කාර්ලා කෙල ගාපු විට එයාට ලැජ්ජාවක් ඇති වෙනවා කියලා. ஆமே. இப்ப என்ன இருக்கட்டும், ஒரு 7 நாள் அவ அப்படியே இருக்கட்டும். ඒ නිසා දවස් 7ක් එයා ඒ විදිහට හිටපු දෙ. அதுக்கு பிறகு அவளுக்கு சுகமாகும். ඊට 7 වෙනි දවසෙන් පස්සේ ඇයට සුවය ලැබෙයි කියලා. தேவன் உணர்த்தினாரு. දෙවියන් වහන්සේ තේරුම් කරා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට උගන්වනවා. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ඔබ දෙවියන් වහන්සේට අවංකව සිටියොත් தேவன் உங்களுக்காகவே கிரியை செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා ක්‍රියා කරනවා. ஆமே. ஆமென். நம்ம ஒரு ஆளா இருந்தாலும் நமக்காக இறங்கி வருவார். අපි එක්කෙනෙක් වුණා எத்தனை දෙවියන් பேர் වහන්සේ අපේ උදෙසා விசுவாசிக்கிறீங்க? බැසෙනවා. வருவாரா இல்லையா? කී දෙනෙක් විශ්වාස எங்களுக்காக කරනවද? பேசுவாரா இல்லையா? අපි වෙනුවෙන් කතා எங்களுக்கு කරන්නේ நியாயம் නැද්ද? செய்வாரா இல்லையா? අපිට විත්තිය කරාවිද නැද්ද? அதுக்கு நானும் நீங்களும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ඒකට මමද ඔබද ඉතා අවංකව ඉන්න அவங்க ඕනේ. இப்படி இவங்க இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம தவறிட கூடாது. අය එහෙමයි මෙයා එහෙමයි කියලා එයාලගේ කිතුණු அவங்க எல்லா ජීවිතයක් අපි விஷயத்திலயும் ඉස්සරහට உண்மையாவா ඕනේ. இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும்னு நினைக்க கூடாது. එයාලා එයාලගේ කිතුණු ජීවිතය අවංකව දින්නේ මං ඇයි එහෙම ඉන්නේ කියලා හිතන්න එපා. மத்தவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம இருக்கணும். අන්න අය හිටියොද නැතිද අපි ඉන්න ඕනේ ஆமே. අවංකව.
அதான் ஆண்டவர் பாப்பார். ඒක දෙවියන් වහන්සේ බලනවා. ஆமென். மோசே கர்த்தர் பார்த்தார். මෝසෙස්ව දෙවියන් වහන්සේ බැලුවා. அதே நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ඒ காண்கிறார். වගේ අපි එක් එක්කෙනෙක්ව දෙවියන් වහන්සේ දකිනවා. ஹalleluya. தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ கற்றுக்கொண்டால் දේව වචනේ විදියට අපි ජීවත් වෙන්න ඉගෙන தேவன் ගත්තා நம் නම් சார்பாக இருப்பார். දෙවියන් වහන්සේ අපි උදෙසා ஏற்ற ඉන්නවා. நேரத்தில் நமக்காய் கிரியை செய்வார். ස්වාමීන් වහන්සේ අපිට අවශ්‍ය මොහොතේදී අපි උදෙසා ක්‍රියා எங்களை தேவன் කරනවා. வெட்கப்படுத்த மாட்டார். ස්වාමීන් වහන්සේ අපිව ලැජ්ජාවට පත් எங்களை නොකරන්නේ. தேவன் கைவிட மாட்டார். අපිව අත්හරින්නේ නැහැ. ஆமென். ஹalleluya. Hallelujah. எல்லாரும்